வணக்கம் நேர்களே. அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய இந்த சமயத்துல எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் கையில எடுத்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் ஒருத்தர் இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களில் ஒருவன் மடல் ஒன்றை எழுதியிருக்காரு. அந்த மடல்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் என்னும் சதி வலைய விரிக்க பாஜக தயாராகிவிட்டது, கருப்பு சிவப்புக்காரர்கள் தான் காவலுக்கு கெட்டிக்காரர்கள்னு காட்ட வேண்டிய நேரம் இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல எஸ்ஐஆர் பாஜக கையில் எடுக்கக்கூடிய காரணம் என்ன, எதிர்கட்சிகள் அதை எதிர்க்க காரணம் என்ன போன்றவற்றை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அலசுவோம். இது நச்சுன்னு 4 கேள்வி. பீகார் சட்டப்பேரவைக்கு கூடிய விரைவில் தேர்தல் நடக்க இருக்கு. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியே மறுபடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு தேர்தல் ஆணையம் தாங்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கறத நிரூபிக்க கூடிய வகையில ஒரு 11 வகையான ஆவணங்களை பட்டியலிட்டு அந்த 11 வகையான ஆவணங்கள்ல ஏதாவது ஒண்ணு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அறிவிச்சது. ஆனா அதுல எல்லாவற்றையுமே இணைக்கக்கூடிய முக்கிய ஆவணமா பார்க்கப்படக்கூடிய ஆதார் இடம்பெறல. இதுதான் முதல் சந்தேகத்தையே கிளப்புச்சு. அப்ப உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையையும் ஆதாரமா எடுத்துக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டது. இதுக்கிடையில பீகார் தேர்தல் ஆணையத்தால நடத்தப்பட்ட தீவிர திருத்தத்தின் பணிகள் எல்லாமே முடிஞ்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. அங்க 7.24 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஏற்கனவே வாக்காளர் பட்டியல்ல இருந்த கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரோட பெயர்கள் அந்த பட்டியல்ல இடம்பெறல. இதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன விளக்கம் என்னன்னா, 35 லட்சம் பேர் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்துட்டதாகவும் 22 லட்சம் பேர் உயிரிழந்துட்டதாகவும் 7 லட்சம் பேர் 2 இடங்கள்ல வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருக்கிறதாகவும் 1 லட்சம் பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல அப்படின்ற காரணங்கள் சொல்லப்பட்டது. இந்த நிலையில வாக்காளர் பட்டியல்ல விடுபட்டவர்கள் தங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு மேல்முறையீடு மற்றும் ஆட்சேபனை விண்ணப்பங்களை தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறமா புதிய வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. இதுக்குதான் இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு உச்சநீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்தாங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து டெல்லியில தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு எதிர்கட்சிகள் போராட்டத்தையும் நடத்தினாங்க. இத பத்தி நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும் அப்படின்ற குரல்கள் எழுந்த போது உச்சநீதிமன்றத்துல விசாரணையில இருக்கக்கூடிய விவகாரத்தை பத்தி விவாதிக்க முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு மறுத்துடுச்சு. தேர்தல் ஆணையத்தோட வரம்புக்குள்ள வரக்கூடிய விஷயங்களை நாடாளுமன்றத்துல விவாதிக்க முடியாது அப்படின்னு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அப்ப சொன்னாரு. இந்த நிலையில தான் நாடு முழுவதுமே 2024 மக்களவை தேர்தல்ல 100 தொகுதிகள்ல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாவும் அதற்கான ஆதாரங்கள் தங்கள் கிட்ட இருக்கிறதாகவும் காங்கிரஸ் அறிவிச்சு ஆதாரங்களை வெளியிட்டாரு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள். இதுல மொத்தம் 5 வகையான ஓட்டு திருட்டு நடைபெற்று இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டாரு. இந்த தகவல்கள் எல்லாமே மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உலகளவுல பேசு பொருளாகவே மாறுச்சு. அதாவது கர்நாடகாவில ஒரே சட்டப்பேரவை தொகுதியில 1 லட்சம் பேர் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் ஒரே அறை கொண்ட வீட்டுல 80 வாக்காளர்கள் இருக்கிறதாகவும் ஒரு வாக்காளருக்கு 4 வாக்குச்சாவடியில ஓட்டு இருக்கிறதாகவும் ஆதாரத்தை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியிட்டாரு ராகுல் காந்தி. கர்நாடக மாநிலமான மகா தேவபுரா சட்டப்பேரவை தொகுதியில மட்டும் 1,250,000 ஓட்டுகள் திருடப்பட்டு இருக்கு. இந்த ஓட்டு திருட்டானது மொத்தம் 5 வகையா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுல போலி வாக்காளர்கள் 11,965 பேர், போலி தவறான முகவரி கொண்டவர்கள் 40,009 பேர், ஒரே முகவரியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 10,452 பேர்னோ, புகைப்படம் இல்லாத வாக்காளர்களா 4,132 பேர் இருக்காங்க அப்படின்னும், படிவம் 6 தவறாக பயன்படுத்தியவர்களா 33,692 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இது எல்லாமே மின்னணு வாக்காளர் பட்டியல் தராததால காகித அடிப்படையில லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சரிபார்க்கப்பட்டதாகவோ வாக்காளர் பட்டியல்ல இயந்திரங்கள் மூலமா சரிபார்க்கும் வசதியை தேர்தல் ஆணையம் தரவில்லை அப்படின்னும், அதனால 7 அடி உயரத்திற்கு வாக்காளர் பட்டியல் பிரிண்ட் எடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய உண்மை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த நிலையில தான் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு
விடுபட்ட நபர்கள், சேர்க்கப்பட்ட நபர்கள், எதனால விடுபட்டாங்க உள்ளிட்ட அனைத்து விவரத்தையும் அறிக்கையா தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போ தலைமை தேர்தல் ஆணையம் தரப்புல ஒரு விரிவான பிரமாண பத்திரமானது தாக்கல் செய்யப்பட்டது. அதுல வாக்காளர் பட்டியல இருந்து விலக்கப்பட்டதற்கான காரணங்களை வெளியிடணும் அப்படின்னு சட்டப்பூர்வ ஆணை எதுவுமே கிடையாது. வரைவு வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படாத நபர்களுடைய தனி பட்டியல வெளியிட முடியாது. வரைவு பட்டியல்ல சேர்க்கப்படாதவர்களுடைய விவரங்கள் அடங்கிய பட்டியலை கேட்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. மேலும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல எந்த ஒரு தனி நபரையும் சேர்க்காததற்கான காரணங்களை வழங்கக்கூடிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தகுதியான வாக்காளர்கள் யாருமே விடுபட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்லி, குறிப்பா நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய விவரங்களை வெளியிடணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல. அதே போல வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் டெல்லியில எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தலைமையில தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியும் நடந்தது. இப்படியான புயலை கிளப்பிய விஷயத்தை தான் இப்போ சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அசாம், கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்காளம் மாநிலங்கள்லயும் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் நடத்த திட்டமிட்டிருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா புலம்பெயர்ந்தவர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிறது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தோட நோக்கம் அப்படின்னும், எந்த குறைபாடும் இல்லாத வாக்காளர் பட்டியலை தயாரிக்க தேர்தல் அலுவலர்கள் வீடு வீடா போயிட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க அப்படின்னும், வெளிமாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் கூடுதலா ஒரு உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்து தாக்கல் செய்வது, அதோட 1987 ஆண்டு ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்னாடி இந்தியாவில பிறந்ததை உறுதிப்படுத்தும் வகையிலான சான்று தாக்கல் செய்யணும் அப்படின்னும் தேர்தல் அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உங்களில் ஒருவன் மடல் தொண்டர்களுக்கு எழுதியிருந்தாரு. அந்த மடல்ல ஜனநாயகம் வழங்கி இருக்கக்கூடிய மக்களோட அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பெரும் கடமையும் பொறுப்பும் திமுகவுக்கு இருக்கு. SIR எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தமிழ்நாட்டுல அடுத்த வாரத்துல நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சு இருக்கு. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ 65 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுடைய வாக்குரிமைய இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலமா தேர்தல் ஆணையம் பறிச்சதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டிலையும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவையான தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சிக்குது அப்படிங்கறத திமுகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து எச்சரித்து வராங்க. உழைக்கும் மக்கள், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் போன்றவர்களுடைய பெயர்களை SIR மூலமா வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெற்றிடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அதாவது நேரடியா தேர்தல்ல மக்களை சந்திக்கக்கூடிய வலிமை இல்லாதவர்கள் மக்களோட வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலாம் அப்படின்னு போடுற கணக்கு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு கணக்காக தான் முடியும். SIR முறையை கைவிடணும் அப்படிங்கறதையும், வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும் அப்படின்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் அப்படிங்கறதையும் இந்திய தேர்தல் ஆணையம் கிட்ட நேரடியா வலியுறுத்தியது திமுக. ஆனா அதையும் மீறி எடுக்கப்பட்ட ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியா எதிர்கொள்வதோட மக்களோட நின்னு களத்திலையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை திமுகவுக்கு இருக்கு. SIR செயல்பாட்டுல கண்காணிப்பா இருந்து திமுகவினர் கடமையாற்ற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் வலியுறுத்தி இருந்தாரு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பாஜக கையில் எடுக்க காரணம் என்ன? இது வரக்கூடிய 2026 தேர்தல்ல எப்படியெல்லாம் எதிரொலிக்கும் போன்ற கேள்விகளுக்கு திமுகவை சேர்ந்த ஜுபேர் கான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாப்போம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஏன் செய்யப்படுது? ஏன் இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க? SIR சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்றது 1950 இருக்குங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதில் ஆர்டிக்கல் 234 அதிலிருந்து ஒரு ரைட் டு ஓட் அப்படின்றது தான் ஒரு இந்திய பிரஜையோட முக்கியமான ஒரு சாராம்சம். இதில் ஃபண்டமெண்டல் ரைட், கான்ஸ்டியூஷனல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தர் ஓட்டுக்கு உரிமைன்றது கான்ஸ்டியூஷனல் ரைட். ஸோ ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னா அவர் இந்திய பிரஜையாக முதல்ல இருக்கணும், அவருக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். இந்த மாதிரி பல க்ரைட்டீரியாஸ் இருக்குது.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் வந்து ஓட்டர் உரிமை கொடுக்கப்படுது. ஸோ எஸ்ஐஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் ஆக்ட், ரைட் டு பீப்புள்ஸ் ஆக்டில் வந்து 23/1 வந்து இந்த செக்ஷன் வருது. இந்த செக்ஷனில் வந்து என்ன வருது, எஸ்ஐஆரில் என்ன சொல்ல வருதுன்னா 1950 இருந்து 2025 வரைக்கும் மொத்தம் 9 தடவை தான் இது மாற்றப்பட்டிருக்கு. இது எதுக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயர் வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தும் போது மக்கள் ஜனத்தொகை வந்து கரெக்ட் பண்ணணும், யார் யார் ஓட்டர் உரிமை கொடுக்கறதுன்னு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கிரியேட் பண்ணுற கான்ஸ்டியூஷனில் வந்து மக்கள் ஜனத்தொகையை எடுக்கிறாங்க. அதில் தகுதியான வாக்காளர்கள் யாருன்றதை ஒரு தடவை வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ணணும், இதை கரெக்டான வாக்காளர்களை கொண்டு வரணும். ஒரு வாக்காளருக்கு ஒரு ஓட்டுன்றது தான் இதோட சாராம்சம். இந்த ஒரு பிரஜை ஒரு ஓட்டு தான் போடணுன்றது தான் இதோட அரசியல் சாசனத்தோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பிரஜை ஒரு ஓட்டு போடணும்னா அவர் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, அவர் வயது நிரம்பினவராக இருக்கணும், இறந்து போனவருக்கு ஓட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல சாராம்சம் இருக்குது. அது இந்திய பிரஜையாக இருக்கணுன்றது ஒன்று. இப்போது இவங்க பிஜேபி ஆளும் ஒன்றிய அரசோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்டிக்கலை மட்டும் வச்சுட்டு இதில் எப்படி ப்ளே பண்ணலாம், அதனால் வந்து இப்போ ஒரு ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து இங்கே போடக்கூடாதுன்ற, இந்திய பிரஜையாக இருக்கணுன்ற ஒரு காரணத்தை மட்டும் வச்சுட்டு வெளிநாட்டவர் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்றதை வந்து ஒரு பூசி மொழிகி மக்களை ஏமாத்துறதுக்காக அதை கொண்டு வராங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. இந்த 11 டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸே கிடையாது. ஒன்று கேட்குறாங்க ஸ்டேட் ஐடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடி, அது இல்லாமல் வந்து ஒருத்தரோட நிலப்பட்டாவில் வந்து அவரோட பேர் இருக்கிறது, அது இல்லாமல் ஒருத்தருக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், எஜுகேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி 11 பட்டியல் கொடுக்குறாங்க. ஸோ அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேஷன் கார்டு அதை எடுத்துக்கல, ஒருத்தரோட ஓட்டர் ஐடி அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆதார், இந்தியா ஃபுல்லாக எல்லா விஷயத்துக்கும் ஆதார் கேட்குற ஒன்றிய அரசு இந்த எலெக்ஷன் கமிஷனில் ஆதார் கார்டை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போன மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆதார் கார்டை யூஸ் பண்ணணும், இதை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து இன்ட்ரீமாக ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்படி இதை எடுக்க போகிறாங்க கரெக்டாக? எஸ்ஐஆர்ன்றது வந்து ஃபேராக நடக்கிறதா இருந்தால் அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்க தான் போய் ஒரு வீடாக போய் இதை வெரிஃபை பண்ணணும். அப்போ வெரிஃபை ஒரு வீடாக போய் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 கோடி வாக்காளர் இருக்காங்க. இப்போ 8 கோடி வாக்காளரை அவங்க போய் சந்திச்சு பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ காலக்கெடு வரும்? இப்போ எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அக்டோபர் மாதத்தில் இருக்கோம். இப்போ நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரிக்குள்ளே 8 கோடி வாக்காளரையும் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்படி போய் பார்க்க முடியும்? அதே பார்த்தாலும் அவங்க கூடிய வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ படிப்பு இல்லாதவங்கள்ட்ட வந்து எப்படி வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும், வீடு இல்லாதவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நில சான்று இருக்கும், அவங்களுக்கு ஐடி கார்டு எப்படி இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது என்ன? ஆதார் கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு நியாயமாக ஒரு ஓட்டு கிடைக்க வேண்டியதை நிராகரிக்க பார்க்குறாங்க. இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அவங்க கொண்டு வந்த விஷயம் மதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. மதத்தால் வந்து மக்களை பிளவுபடுத்தி எப்படி வட மாநிலங்களில் மத சார்பின்மையை சுக்குநராக உடைச்சி மத கலவரத்தை உண்டாக்கி இந்து முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை நிலைகுலைக்க வச்சு ஆட்சிக்கு வரணுன்ற முன்னெடுப்பை எடுத்து வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடைபெற முடியல. மதுரை ஊரில் வந்து நடந்த ஒரு பிரச்சனை என்னன்றது தெரியும். திருப்பரங்குன்றத்தில் அங்கேயுமே ஒரு அரசியல் செய்ய நினச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது? அங்கே இருக்கிற பொதுமக்கள் என்ன சொன்னாங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? என்றைக்குமே வந்து இஸ்லாமிய சமுதாயமும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுமே அண்ணன் தம்பியாக பழகிறோம், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லை, வெளியூர்காரங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, இத்தனை வருஷமே இல்லாத பிரச்சனையை கொண்டு வராங்க. ஒன்றும் பண்ண முடியல. அதை அரசியல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படிரா திமுக வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும், இந்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும்னு யோசிச்சு ஒரு முயற்சியாக கொண்டு வந்ததில் கடைசி முயற்சி தான் இந்த வாக்காளரை நீக்கிறது. எஸ்ஐஆர் நாடு முழுவதுமே அமல்படுத்தப்படக்கூடிய நிலையில தமிழ்நாடு எப்படி எதிர்கொள்ள போகிறது? பீகாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ஜூனில் வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர், டெப்யூட்டி ஆஃபீஸர்ன்றதை வந்து எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறாங்க. அவங்களோட பதவி காலம் வந்து 3 வருஷம்தான். 3 வருஷத்தில் அவங்கள மாற்றி ஆகணும். அவங்கள ஏன் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, ரொட்டேஷன் சிஸ்டமில் கொண்டு வராங்க அப்படின்னா,
அதே இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து லோக்கல் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து வாக்காளரை நீக்கிறதோ ஆட் பண்ணுறதோ அவர் தன்னிச்சையாக செய்யலாம். ஸோ இப்போ பீகாரில் வந்து 36 ஆஃபீஸர் அவங்களோட பதவி காலம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆகியும் நிதிஷ்குமார் அரசாங்கம் அவங்க 36 பேரை ரிட்டைன் பண்ணுறாங்க. எதுக்காக ரிட்டைன் பண்ணுறாங்க? இந்த 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிறதுக்காக செய்கிறாங்க. அந்த 65 லட்சம் வாக்காளர்களும் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை நீக்கிறதுக்கு மதசார்பு இன்மையாக அவங்க சிறுபான்மை மக்கள் ஓட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து அவர் ஜெயிச்சிடக்கூடாது, தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சிடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இதை செய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 36 ஆஃபீஸர் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்றது வச்சு அந்த பேஸ் பண்ணி இந்த 36 ஆஃபீஸர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக அங்கே பண்ணுறாங்க. இப்போ இதே தான் அவங்க வந்து தமிழ்நாட்டிலையும் முயற்சி பண்ண போகிறாங்க. இதற்காக தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎல்ஏன்னு பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிர்வாகிகள் பிஎல்சின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு தொகுதிக்கும் ஒரு தொகுதி பார்வையாளராக நியமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மண்டலத்துக்கும் பார்வையாளர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்றதான் தலைவரோட நோக்கம். அவங்க வந்து இந்த மக்கள் கரெக்டாக இருக்கிறாங்களா, இந்த ஓட்டர் லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, வாக்காளர்களுக்கு கரெக்டாக அவங்களோட அடித்தல் திருத்தல்கள் கரெக்டாக இருக்குதா, இந்த பிஜேபி இந்த எஸ்ஐஆர் மூலியமாக திமுகவுக்கு வரக்கூடிய வாக்காளர்களை வந்து நீக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. என்றைக்குமே ஒன்றிய பாஜக வந்து என்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கோ ஒரு விஷயத்திலும் செய்து அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டு அவங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ அந்த ஓட்டை நீக்கிடுவோம். அதை தான் வந்து கர்நாடகாவில் செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. அதே தான் மகாராஷ்டிராவில் வந்து அதர் வே அரவுண்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே 6000 வாக்காளரை ஆட் பண்ணுறாங்க. அங்கே ஆட் பண்ணி என்ன கொண்டு போகிறாங்க, வேறு மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது இவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்குது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்லையுமே செக்லிஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு வாக்காளர் பட்டியலுமே ஒரு 100 வாக்காளர்களுக்கு ஒரு ஆள் வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம கழகத்தில் ரெடியாக இருக்கும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும். நாங்கள் வந்து வாக்காளர் நீக்கி எங்களுக்கு தேவையான வாக்காளர் இருக்கணும்னு நினைக்க போகிறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே எல்லா வாக்காளர் இருக்கட்டும், ஆனால் கரெக்டாக இருக்கணும். அவன் டிசைட் பண்ணட்டும் யாருக்கு ஓட்டு போடணுன்னு, அந்த வாக்காளர் டிசைட் பண்ணட்டும். ஆனால் இது ஃபேராக நடக்கணும்னா இதுக்கு ஒரே வழி நமது கழக தலைவர் அவர்களை காட்டிய வழியில் எப்படி நடந்தோம்னா அது கண்டிப்பாக வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து கண்டிப்பாக முறியடிச்சிடும் திமுக கழகம். எஸ்ஐஆர் மூலமா பெண்கள் சிறுபான்மையினர் நீக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் எலெக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பீகார் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்க செய்யலை. செலக்டடாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எங்கே முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ, சிறுபான்மை மக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இதை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோக்கம் வந்து இந்த சிறுபான்மை வாக்காளரை எப்படியாவது நீக்கணும். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குன்றது உலக அறிந்த உண்மை. அது இன்றைக்கும் பார்த்தீங்க, என்றைக்கும் சரி, இன்றைக்கு நேற்றில் என்றைக்குமே வந்து சிறுபான்மை வாக்குக்கு வந்து திமுக எப்பயுமே சிறுபான்மை மக்கள் வந்து ஆதரவாக இருப்பாங்க. என்றைக்குமே திமுக கழகம் தான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கும். அதனால் வந்து அதை எப்படி அவங்க நீக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து முதலமைச்சரை பதவியேற்றணும். அவர் போடுற முதல் கையெழுத்தை வந்து பெண்கள் முன்னேற்றக்காக தான் செய்கிறாங்க. எல்லா விதமாகவும் பெண்கள் வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் வந்து எதனால் முன்னேறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட ஆட்சியினால தான் இது வந்து நடக்குது. ஸோ அப்போ அவனோட டார்கெட் வந்து சிறுபான்மை மக்களும் பெண்களும் தான். ஸோ அதை வந்து இப்போ ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் 2 லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10,000 வாக்காளர் 15,000 வாக்காளர்கள் தான் அவங்க கை வைக்க போகிறாங்க. ஒரு 30,000 வாக்காளர்னா அப்வியஸாக தெரிஞ்சு போய்டுன்றதுனால அவங்களோட டார்கெட் வந்து அந்த மாதிரி செலக்டட் ஓட்டர்ஸாக பார்த்து தான் தூக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். இப்போ வந்து நார்த் இந்தியாவில் வரக்கூடியவங்க இங்கேருந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நார்த் இந்தியாவில் ஓட்டு இருக்கும். இப்போ நிறையா மாநிலத்திலேருந்து இங்கே பிழப்புக்காக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கள எல்லாரையுமே வந்து இங்கே ஓட்டராக சேர்ப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு மாநிலத்தில் ஓட்டு இருந்தாலும் இங்கே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம தடுக்கணும். ஸோ ஒரு வாக்காளருமே வந்து உண்மையான வாக்காளரா இல்லை அவங்க அதிகம் நீக்கப்படுறாங்களா, இருக்கக்கூடிய வாக்காளரை நீக்கிறதுக்கு முயற்சி நடக்குதான்றதை
மானிட்டர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இதே மாதிரி ரெஃபரன்சஸ் வந்து சொல்லணும்னா வந்து ஜெர்மனியில் வந்து ஓட்டர்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க அங்கே எலெக்ஷன் கமிஷன் மூலியமாக. அங்கே பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணும்போது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரீசெக் பண்ணும்போது பார்ட்டிஸோட இருக்கக்கூடிய பிஎல்ஏஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ன்றது வந்து ஒரு அரசியல் எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கத்திலிருந்து ஒரு தொகுதிக்கு ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் போடலான்றது அங்கீகரிக்கப்படுது. அது எலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து அவங்க ஃபோட்டோ ஐடியோட போட்டுரும். ஸோ இந்த எஸ்ஐஆர் நடக்கும்போது நம்மளோட பூத் லெவல் ஏஜென்ட் நம்ம ஆளுங்கட்சி மட்டும் இல்லாமல் எல்லா கட்சி எந்தெந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் இருக்க ஏஜென்ட்டும் இது கூட இருந்து இதை கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கணும். ஏன்னா போன தடவை வந்து அவங்க லிஸ்ட் கொடுக்கல, எதனால் நீக்கணுன்றதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாங்க. ஸோ ஒருத்தவரை நீக்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனோட உரிமையாக இருந்தால் அந்த ஓட்டு நீக்கப்பட்டவங்க கேட்குறது அவனோட உரிமை. எனக்கு ஓட்டு இருக்கு, என்ன எப்படி நீங்கள் நீக்கலான்னு கேட்க முடியும். இவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது, அவனோட குறையை கேட்கறது இல்லை. இவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த வேலையை செஞ்சிடறாங்க. ஸோ மக்கள்கிட்ட போய் கேட்டால் நாளைக்கு அவன் சண்டைக்கு வருவான், என் ஓட்டை ஏன் இது பண்ணுன்னு. இவங்க இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க? பிப்ரவரி மாதம். எலெக்ஷன் எப்போ வரப்போகுது? மார்ச்சில் ஏப்ரல் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை வந்து உடனடியாக அவங்க செய்ய முடியாது. ஸோ அதை வந்து ஃபேராக பண்ணணும்னா நம்மளோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இதில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நேரடியாக அவங்க பண்ணால் மட்டும்தான் சரியாக வரும். இப்போ பிஎல்ஓ சொன்னீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவங்க கேட்கணும். இது எப்படி சாத்தியப்படும் 3 மாதத்தில்? வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்களோட நோக்கமே வந்து இதை வரவிடாமல் பண்ணணும். இவங்க நேர்லேயே போகாமல் வேற ஒரு ரிமோட் ஆக்சஸை வச்சு இதை ஓட்டர் லிஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே இப்போ எலக்ட்ரானிக், ஒரு பட்டனை தட்டினா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு போகுது எல்லாமே. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு டூ. மக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கு? கண்டிப்பாக வந்து அவங்க நம்பிக்கை இழந்துருச்சுங்க. ஏன்னா இப்போது கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் எடுத்துங்க, எம்பி தேர்தல் எடுத்துங்க, இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துக்கோங்க. ரெண்டுதுலேயும் என்ன நடந்துச்சுன்றத திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக சிறப்பாக போட்டு காமிச்சாங்க. ஏன் இப்போ பீகார் எலெக்ஷன், இப்போ பீகார் கேம்பெயினுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பீகாரில் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களே. எதுக்காக கலந்துக்கிட்டாங்க? ஏன்னா இந்த குளறுபடி நடந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயமும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். அவங்க என்னென்னா இதை எப்படி நீக்க போகிறாங்க, இதை எப்படி இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன்றது இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு அரசாங்கத்துக்கு சார்ந்தது அல்ல. இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. அதை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரசிடென்ட் மட்டும் தான் டைரெக்டாக கீழே வருவாங்க. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கிறது வந்து ஃபேராக இருக்கணும், நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு ஒன்றிய அரசோட கைப்பாவையாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அது மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மை இன்னும் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுங்க. அமெரிக்கா வந்து எவ்வளோ பெரிய டெவலப்டு கண்ட்ரி, இன்றைக்கி வந்து பேப்பர் போலிங் தான் நடக்குதுங்க. இவிஎம் மிஷினில் நம்பிக்கை இல்லையே, எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்குது. நீங்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் எடுத்திங்கன்னா கடைசி 1 மணி நேரத்தில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றுறாங்க. இவிஎம் மிஷின் கேன் பி அக்சஸ்டுன்றது வந்து கேன் பி டேம்பர்டுன்றது 2-3 பேர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து ஈஸியாக வெளியிலேருந்து டேம்பர் பண்ணலாம், பவர் சப்ளை இருந்தால் டேம்பர் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு ஹேக்கர் வந்து பண்ணியே காமிக்கிறாரு. ஸோ வந்து அதனால தான் வந்து நம்ம இந்தியா கூட்டணி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோட தலைமையில் வந்து இது வந்து இவிஎம் மிஷினை வேணாம், நம்ம பழைய பேலட் சிஸ்டமுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு காரணமே ஃபேராக இருக்கணுன்றதுக்காண்டி தான். இருந்தாலும் அவங்க ஏன் இந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் மூலியமாக இந்த ஒன்றிய அரசு இதை கண்ட்ரோல் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றணுன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இப்போ ஒரு மார்ஜினல் ஓட்டில் வரும்போது அவங்க ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அதே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களால செய்ய முடியல. 2021 எலெக்ஷன்லேயே அவங்க முயற்சி செஞ்சாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு முடியல. ஏன்னா ஒரு தொகுதியிலையும் வித்தியாசம் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட்டை பிரிக்கணும், அதுக்கு இன்னொருத்தரை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ சிறுபான்மை மக்கள் போனால் வந்து அவங்க ஓட்டை எப்படி அவங்க தூக்கணும், அதுவும் சரியாக வரலை. ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரே ஆயுதம். ஸோ இந்த ஆயுதம் மூலிமா அவங்க வந்து மக்களை ஏமாற்றி அவங்க ஓட்டை நிராகரித்து எலெக்ஷன் கமிஷனை ஒரு கைப்பாவையாக வச்சுட்டு செஞ்சிட்ருக்காங்க.
மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பீகார்ல நடந்த பல்வேறு குளறுபடிகளை ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோட வெளியிட்டும் அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையுமே சொல்லல. ஆனா இப்ப இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறதுல ரொம்ப தீவிரமா தேர்தல் ஆணையம் இருக்கு. இதுல இருந்தே தேர்தல் ஆணையமானது பாஜகவோட கைப்பாவையா செயல்படுது அப்படிங்கறதே நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதே போன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.